பொன்னியை எப்படி மறுபடி பழிவாங்கலாம், அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட கேங் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, சரி பொன்னி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது பொன்னி வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சக்தி. உடனே சக்தி வந்து பொன்னிக்கிட்ட வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. பொன்னி அன்றைக்கி நீ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போனேன்னு சொல்கிறல, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நீ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ வந்து சிவானி வந்து என்னை கூப்பிட்டா, அப்போவும் வந்து ஒரு ஃபோன் வந்தது, எனக்கு கீரைக்காரமாக ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணி தான் சிவானி கூப்பிட்டோன்னு நான் போனேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரி ஓகே, அதுக்கப்புறம் எப்போ வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணல, ஆன் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து உங்கள் அக்கா வந்து சொன்னோன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ யார் அங்கே இருந்தா அப்படின்னோடனே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு சக்தி வந்து அவங்க அக்கா கிட்டே கேட்குறாரு, நீ எப்போ பார்த்த கேஸ் ஆஃப் வந்து வாசனை வருது அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் வரும்போது தான் பார்த்தேன். சரி அப்போ யாரெல்லாம் இருந்தது, யாருமே இல்லை. அப்போ வந்து உஷா தான் வந்து ஏதோ பண்ணுறதுக்காக போனா. அப்போ தான் நான் வந்து சொன்னேன் ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, அவள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணல, அதனால் வந்து கேஸ் வந்து லீக் ஆனது அவளுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அதுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா, தெரியலையே. சரி எப்போ நீங்கள் எல்லாரையும் கூட்டினது, இல்லை சாப்பிடாமல் இருந்தார் மாமா, அவரை கூப்பிட்டு வரதுக்காக அவர் போனார். மற்றபடி வந்து கேஸ் வந்து கண்டிப்பாக பொன்னி தான் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பொன்னி வந்து 100% பண்ணலன்னு சொல்கிறா. பொன்னி வர்றதுக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்க. சரி அதுக்கு முன்னாடி நீ எப்போ வந்தோன்னே, அதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆமாம் நான் முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன், அப்போ வந்து நல்லா தான் இருந்தது கேஸு. நீ அப்போ வரும்போது பொன்னி இருந்தாளா, நான் இல்லையே பொன்னி இல்லையே அப்படி சொன்னோன்னே, அப்போ தான் பொன்னி போயிருக்கா, பொன்னி போனோனையும் கேஸ் வந்து லீக் ஆகாமல் தான் இருந்திருக்கு. அப்போது நீ போன தான் கேஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அப்போ பொன்னி எப்படி இந்த தப்பை செஞ்சான்னு நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னோடனே, பொன்னி வந்து கண்டிப்பாக கேஸை வந்து ஆன் பண்ணி விடலை. நீ வந்ததுக்கும் பொன்னி போனதுக்கும் நடுவில் தான் யாரோ ஒரு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து யாரோ பண்ணியிருக்காங்க, யார் பண்ணது நம்ம கண்டுபிடிக்கணும், அதை விட்டுட்டு பொன்னியை வந்து தண்டனை கொடுக்க தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெயா, அன்னைக்கே நீ இந்த விஷயத்தை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே, இல்லை எங்களுக்கு வந்து சரியாக எனக்கு சொல்ல தெரியல, பொன்னி வேற நம்ம கேட்போமா, பொன்னி தான் இருந்தாலா, அதனால நாங்கள் அப்படி மீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. பொன்னிக்கும் வந்து இந்த மாதிரி அக்கா வந்ததுக்கும் நடுவில் வந்து யாரோ ஒருத்தர் கேஸை லீக் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தான் தெரியல, ஆனால் பொன்னி இந்த தப்பை செய்யலை, இப்போ புரியுதாம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டுமா, பொன்னிக்கு உள்ள நாள் தண்டனை கொடுத்தீங்களேம்மா, தயவுசெய்து பொன்னி இதுக்கப்புறம் சமைக்க சொல்லுங்கள், பொன்னி இந்த தப்பை செய்யலாமா, அப்போ தப்பு செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு முதல்ல நிரூபி, அப்புறமா தான் இதுலேருந்து நான் வந்து தண்டனை கொடுக்காமல் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்லிடுறாங்க. உடனே வந்து உஷா அதுக்கப்புறம் அவங்க கேங்கெலாம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது இப்படி சொல்கிற, ஜெயா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்.